ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டோட முதலமைச்சரா திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க உரை, இத பத்தின ஒரு முழுமையான விளக்க தொகுப்பு தான் நாம இப்ப பார்க்க போறோம். பல வருஷங்களா சினிமால உச்ச நட்சத்திரமா இருந்த ஒருத்தர் இப்ப முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த உரை சும்மா ஒரு உணர்ச்சிபூர்வமான பேச்சா மட்டும் இல்லாம மாநிலத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான டாக்குமெண்டா அமைஞ்சிருக்கு. சரி, இந்த உரையை முழுசா புரிஞ்சுக்க நாம ஒரு 6 விஷயங்களை அஜெண்டாவா எடுத்துக்க போறோம். முதலமைச்சரின் பதவியேற்பு, மாநிலத்தோட கடன் மற்றும் வெளிப்படைத்தன்மை, அவரோட முன்னுரிமைகள், மையப்படுத்தப்பட்ட அதிகாரம், மதச்சார்பின்மை மற்றும் சமூக நீதி, அப்புறம் கடைசியா ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் முன்னணி. முதல்ல சினிமாவிலிருந்து தலைமைச் செயலகம் வரையிலான அந்த பயணம், அதாவது முதலமைச்சரின் பதவியேற்பு பத்தி பார்ப்போம். அவர் தன் உரைய ஆரம்பிச்ச விதமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. கவனிச்சிங்களா? தன்னை ஒரு அரசியல் வாரிசாவோ பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவராவோ அவர் காட்டிக்கவே இல்லை. சினிமாவில் ஜெயிக்க போராடிய ஒரு சாதாரண உதவி இயக்குனரோட பையன்னா, வறுமைனா என்ன, பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா பேசினார். கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் தான் அவங்க வீட்டு பையன், அண்ணன், தம்பி அப்படிங்கிற அந்த எமோஷனல் கனெக்டை ரொம்ப ஆழமா பதிவு செய்தார். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். மாநிலத்தோட கடன் மற்றும் வெளிப்படைத்தன்மை, அதாவது இப்போதைய நிதி நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி செக். அந்த எமோஷனலான கணக்குல இருந்து சட்டுன்னு ஒரு கடுமையான யதார்த்தத்துக்கு அவர் மாறினதை நம்ம நோட் பண்ணணும். முந்தைய அரசாங்கம் விட்டுட்டு போன காலியான கஜானாவையும் தாங்க முடியாத ஒரு பெரிய நிதிச்சுமையும் தான் தன்னோட புதிய அரசு கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனா உடைச்சு சொன்னார். இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு நம்பர் இருக்கு. 10 லட்சம் கோடி ரூபாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய கடன் சுமையோட தான் மாநிலம் இப்போ இயங்கிட்டு இருக்குன்னு அவர் வெளிப்படையா அறிவிச்சார். ஒரு புது முதலமைச்சர் தன்னோட முதல் உரையிலேயே இவ்ளோ பெரிய சவாலை மக்கள் முன்னாடி வைக்கிறது நிஜமாவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். சரி, இதை எப்படி எதிர்கொள்ள போறார்? அதுக்காக அவர் கொடுத்த வாக்குறுதி தான் இந்த வெள்ளை அறிக்கை. அதாவது மாநிலத்தோட கஜானா எந்த நிலைமையில இருக்கு, எது இல்லை அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவா விளக்குற ஒரு ரிப்போர்ட். தன்னோட அரசாங்கத்துல எந்த ரகசிய சந்திப்புகளும் இருக்காது, எல்லாம் ரொம்ப வெளிப்படையா இருக்கும் அப்படிங்கிறத அவர் ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. அடுத்து அவரோட முன்னுரிமைகள் மற்றும் அடிப்படை வசதிகள். இதுல அவரோட உடனடி ஆக்ஷன் பிளான் என்னன்னு பாப்போம். இவ்ளோ பெரிய நிதி நெருக்கடி இருந்தாலும் சில விஷயங்கள்ல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. பெண்களோட பாதுகாப்பை கண்டிப்பா உறுதி செய்யறது, போதைப்பொருள் கலாச்சாரத்தை வேரோட அழிச்சு இளைஞர்களை காப்பாத்துறது, இதுதான் தன்னோட முதல் கடமைன்னு அவர் சொன்னாரு. அதுபோக கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை, அப்புறம் பேருந்து வசதிகள்னு மக்களோட அன்றாட தேவைகளை சரியா கொண்டு சேர்க்கறதுல தான் தான் முழு கவனமும் இருக்கும்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ 4வது பாயிண்ட்டுக்கு வருவோம். மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் மற்றும் ஊழல் ஒழிப்பு. சுருக்கமா சொல்லணும்னா அவரோட நிர்வாக பாணி எப்படி இருக்க போகுதுன்னு இதுல பார்க்கலாம். இந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் தரணும்னா நிர்வாகத்துல ஒரு ஸ்ட்ரிக்டான சிஸ்டம் வேணும் இல்லையா? அதுக்காக அவர் கொடுத்த வார்னிங் ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. தன்னோட ஆட்சியில பல அதிகார மையங்கள், அதாவது மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கவே கூடாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டார். 1 பவர் சென்டர், ஒரே ஒரு அதிகார மையம் தான், அது தன்னோட தலைமையில மட்டும்தான் இருக்கும்னு அவர் தெளிவுபடுத்திட்டார். எந்த அரசியல் விளையாட்டுகளுக்கும் இங்கே இளமே இல்ல. மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன், யாரையும் தப்பு பண்ண விடவும் மாட்டேன். இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? ஊழலுக்கு எதிரான ஒரு 0 டாலரன்ஸ் பாலிசியை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிய வச்சிருக்கார். தானும் சரி, தான் அரசாங்கத்துல இருக்கிற யாருமே சரி ஊழல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேரண்டியை மக்களுக்கு கொடுத்திருக்கார். சரி, அடுத்ததா மதச்சார்பின்மை மற்றும் சமூக நீதி. இந்த புது அரசாங்கத்தோட கருத்தியல் இலைப்பாடு என்னன்னு பார்க்கலாம். இந்த அரசாங்கத்தோட சித்தாந்தம் என்ன தெரியுமா? பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும், அதாவது பிறப்பால எல்லாருமே சமம். இந்த ஒரு விஷயத்துல எந்த சமரசமும் கிடையாதுன்னு அவர் பிரகடனப்படுத்திட்டார். உண்மையான மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிறது விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், மீனவர்கள், அப்புறம் உழைக்கும் மக்கள்னு எல்லாருக்குமான சமமான நல்வாழ்வு உறுதி செய்யறது தான் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா நிலைநிறுத்தியிருக்கார். அது மட்டும் இல்லாம இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள்னு எல்லாருக்குமான ஒரு சமமான முகமாதான் தன்னோட அரசு இருக்கும்னு அவர் உறுதியளிச்சிருக்கிறார். சிறுபான்மை மக்கள் தன் மேல 100% நம்பிக்கை வைக்கலான்னு சொன்னதன் மூலமா எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு அரசாங்கத்தை அவர் முன்னிறுத்துறார். ஃபைனலா ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் முன்னணி, அதாவது இந்த பிரம்மாண்டமான அரசியல் கூட்டமைப்பு பத்தி பார்க்கலாம். இவ்ளோ பெரிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வேணும்ல. அந்த பிரம்மாண்டமான அரசியல் கூட்டணியை அவர் ரொம்பவே மரியாதையோட அங்கீகரிச்சார். காங்கிரஸ் கட்சியோட மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி தொடங்கி விசிகேயோட திருமாவளவன், இடதுசாரி தலைவர்கள், அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்கள்னு பல தேசிய மாநில கட்சி தலைவர்களோட பேர்களை குறிப்பிட்டு அவங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு தன்னோட நன்றியை தெரிவிச்சார்.
இது வெறும் ஒரு தனி மனுஷனோட பயணம் இல்ல, இது ஒரு மாபெரும் ஜனநாயக கூட்டணி அப்படிங்கறத அவர் ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சார். உரைய முடிக்கிறப்போ இந்த வரலாற்று மாற்றத்தை சாத்தியமாக்குன அடிமட்ட தொண்டர்களை அவர் மறக்கவே இல்ல. அவர் அன்பா கூப்பிடுற அந்த குட்டி நண்பா நண்பீஸ், தவேக தோழர்கள், அப்புறம் சோஷியல் மீடியால அவருக்காக குரல் கொடுத்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு எல்லாருக்கும் அவர் தன்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாரு. சரி, இப்போ இந்த விளக்க தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இங்க நாம யோசிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. 10 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த இமாலய கடன் சுமை ஒரு பக்கம் பயமுறுத்திட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் வாக்குறுதி கொடுத்த இந்த மதச்சார்பற்ற சமூக நீதி அரசு மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதையும் அந்த நிதி சுமையை சமாளிக்கிறதையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போகுது? அவரே ஓப்பனா ஒத்துக்கிட்ட இந்த கடுமையான நிதி நிலைமைக்கு நடுவுல அவரோட இந்த லட்சியங்கள் எப்படி நிறைவேற போகுது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு அரசியல் களம் காத்துட்டு இருக்கு.